திருப்பத்தூரில் வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய சிறுத்தை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை பிடித்த வனத்துறையினர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகர் பகுதியில் ஒரு வீட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வனத்துறையினர் சிறுத்தையை தேடி வந்த நிலையில் வீட்டிலிருந்து சிறுத்தை அருகே உள்ள மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் தாவியது. அப்போது அங்கிருந்த வாட்ச்மேன் கோபால் என்பவரின் தலையில் தாக்கியது. பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதன்பின் பள்ளியில் இருந்த சிறுத்தை அருகே உள்ள கார்ஷெட்டில் சிறுத்தை தாவியது. அதனைத் தொடர்ந்து மேரி இமாக்குலேட், YMCA, CSI டொன் மிக்சாவியோ உள்ளிட்ட பள்ளியில் மாணவிகளை பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்துவதற்காக ஓசூரிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள், போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வாட்ச்மேன் கோபால் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கார் ஷெட்டில் சிக்கிக் கொண்ட நபர்களை அவருடைய உறவினர்கள் போனில் தொடர்பு கொண்டு பேசிய போது சிறுத்தை இருக்கும் இடத்திலிருந்து மிக அருகாமையிலேயே அவர்கள் இருப்பதாக கூறினர். இதன் காரணமாக சிறுத்தை கார் ஷெட்டில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் சிறுத்தையை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வனத்துறை அதிகாரி, இன்னும் சிறிது நேரத்தில் கால்நடை மருத்துவர் குழுவினர் வந்தவுடன் சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார். 5 பேர் கொண்ட குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மேலும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதில் 5 பேரை 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் மயக்க ஊசி சிறுத்தைக்கு செலுத்தப்பட்டு 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த சம்பவம் திருப்பத்தூரில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.